Go. இன்று கஜசம்ஹார மூர்த்தி எனும் சிவ வடிவம் பற்றிய ஷார்ட் வீடியோ பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சிவனின் சதாசிவமூர்த்தி வடிவம் உள்ளது. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் இவை ஐந்தும் சதாசிவத்தின் முகங்களாகும். ஒவ்வொரு முகத்திலிருந்தும் 5 சிவ வடிவங்கள் தோன்றின என புராணங்கள் கூறுகின்றன. ஆக மொத்தம் சிவனுக்கு 25 மகேஸ்வர மூர்த்தங்களாகும். தெற்கு நோக்கி அமைந்த அகோரத்திலிருந்து தோன்றியவர் கஜசம்ஹார மூர்த்தி. கஜசம்ஹாரர், கஜாந்தகர், கஜசம்ஹார மூர்த்தி இவை இவரின் சமஸ்கிருத பெயர்கள். யானை உரித்த தேவர் என்று தமிழில் அழைப்பர். இந்த மூர்த்தியின் தத்துவார்த்தமான அர்த்தம் என்ன? இது ஆணவத்தை அழித்து அருளை அளிக்கும் மூர்த்தி. மேலும் பிறவிப் பெருங்கடலை கடக்க உதவும் மூர்த்தி. கஜசம்ஹாரர் எங்கே எப்படி தோன்றினார் என்று பார்ப்போம். தாருகாவனத்தில் ஒரு சமயம் 30,000 ரிஷிகள் வாழ்ந்து வந்தனர். கடவுளை வணங்காமல் யாகங்கள் வேள்விகள் செய்வதன் மூலம் தங்கள் வேண்டுதலை பெறலாம் என்று செருக்குடன் இருந்தனர். அவர்களின் செருக்கை அடக்க சிவன் பிக்ஷாடனராகவும் திருமால் மோகினியாகவும் அங்கே சென்றனர். ரிஷிகளும் ரிஷி பத்னிகளும் அவர்களை கண்டு மதிமயங்கி ஆடை நெகிழ்வது அறியாமல் அவர்கள் பின்னே சென்றனர். பின்பு தங்கள் நிலை உணர்ந்தனர். அவிசார வேள்வி செய்து சிவனுக்கு சாபங்களை அளித்தனர். அதை சலங்கையாக மாற்றி தன் பாதங்களில் அணிந்து கொண்டார். சிவன் மீது பாம்புகளை ஏவ அதை அணிகலன்களாக அணிந்து கொண்டார். புலியை ஏவினார்கள். அதன் தோலை உரித்து இடையில் ஆடையாக அணிந்தார். பின்பு கஜமுகாசுரனை ஏவினர். அவன் யானை வடிவில் வந்தான். சிவன் சிறு உருவாக மாறி வாய் வழியாக அவன் வயிற்றுக்குள் சென்று தோலை கிழித்து வெளிவந்தார். அப்பொழுது கஜசம்ஹார மூர்த்தி வடிவத்தை எடுத்தார். சிவன் 8 வித வீர செயல்களை செய்துள்ளார் என்று எல்லோரும் போற்றுகின்றனர். இதில் ஒன்று கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்தது. இது நடந்த இடம் வழுவூர். இங்கே நீங்கள் பார்ப்பது வழுவூர் கோயில் கோபுரமாகும். வழுவூர் மயிலாடுதுறையிலிருந்து 5 மைல் தொலைவில் உள்ளது. இந்த படத்தில் பார்ப்பது வழுவூரில் உள்ள கஜசம்ஹாரமூர்த்தி செப்பு திருமேனி. அவர் வலது காலை யானையின் தலையின் மேல் ஊன்றி நிற்கிறார். அவரது இடது கால் மடக்கி பக்தர்களுக்கு உள்ளங்கால் பாத தரிசனம் தருகிறார். வேறெங்கும் இது போன்ற அமைப்பு இல்லை. 8 கரங்களுடன் கூடிய மூர்த்தி. முன்னிரு கரங்கள் யானை தோலை பிடித்திருக்கின்றன. யானையின் 2 கால்கள் அந்த கைகளுக்கு அருகே உள்ளன. யானை தோலை கிழித்து வந்ததால் அதையே திருவாசி போல் அமைத்துள்ளனர். வலது 2 கரங்களில் திரிசூலமும் வாளும் உள்ளன. மற்றொரு கரம் மறைந்துள்ளது. இடது கரங்களில் கபாலமும் கேடயமும் மற்றும் ஒருவித கோடரியும் தாங்கியுள்ளார். அவர் தலையில் மகுடத்தில் மண்டை ஓடும் ஊமத்தப்பூவும் உள்ளது. தலையை சுற்றியுள்ள ஜடா மண்டலத்தில் வலதுபுறம் பாம்பும் இடதுபுறம் சந்திரனும் உள்ளன. கீழே 2 கணங்கள் 4 கரங்களுடன் ஆனந்த பரவசத்தில் நிற்கின்றன. இவர் அருகே சிவகாமி குழந்தை முருகனுடன் இருப்பதை கோவிலில் காணலாம். இங்கு மட்டும்தான் கஜசம்ஹாரர் கருவறையில் வைத்து பூஜிக்கப்படுகிறார். இது ஞான சபை என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டங்களில் கஜசம்ஹாரர். முதலில் இருப்பது சிதம்பரம் நடராஜர் கோயில் கோபுர கோஷ்டம். இரண்டாவது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் பிரகாரத்தில் உள்ள சிறு கோயிலில். மூன்றாவது கீழப்பழுவூர் ஆலந்துரையார் கோயில் கோஷ்டத்தில். தூண்களில் கஜசம்ஹாரர். காஞ்சி கச்சபேஸ்வரர் கோயிலில் உள்ளது முதலில். இரண்டாவது திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலில். மூன்றாவதாக இருப்பது பாகூர் மூலநாத சுவாமி கோயிலில். சித்திரங்களில் கஜசம்ஹாரர். வழுவூர் வீரட்டானேஸ்வரர் கோயிலில்.
இதுவும் வழுவூர் வீரட்டானேஸ்வரர் கோயிலில் உள்ளது. இது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ளது. சுதை சிற்பங்களில் கஜசம்ஹாரர். முதலில் இருப்பது சிதம்பரம் நடராஜர் கோயில் கோபுரத்தில். இரண்டாவது உள்ளது ஜுரஹரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த விமானத்தில். வழுவூர் வீரட்டானேஸ்வரர் கோயில் மண்டபத்தில் மேற்புறத்தில் உள்ள சுதை சிற்பம். இது சென்னையில் மயிலாப்பூர் உள்ள கபாலீஸ்வரர் கோயில் கோபுரத்தில். குறுச்சிற்பங்களில் கஜசம்ஹாரர். முதலில் இருப்பது காட்டுமன்னார் கோயில் திரு அனந்தீஸ்வரர் கோயில். இரண்டாவது திருக்கழிப்பாலையில் உள்ள பால்வனநாதர் கோயில். பல்லவர் காலம் தொடங்கி சோழர்கள் காலத்திலும் அதற்கு பின்னரும் கஜசம்ஹாரமூர்த்தி தமிழ்நாட்டில் பரவலாக காண கிடைக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிராவிலும் காண முடியும். இந்த கஜசம்ஹாரர் எல்லோரா கோயில் உள்ளார். 10 கரங்களுடன் உள்ள பிரம்மாண்டமான சிற்பம் மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட்டுள்ளது. கஜசம்ஹார மூர்த்தியை வணங்கி ஞானத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.